வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போலாம் காலம் மாறி போச்சுங்க. முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு டூ வீலர் தான் இருந்துச்சு. இப்போ 2, 3 டூ வீலர் இருக்குது. ஒரு சைடு வந்து பெட்ரோல் காஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது. இன்னொரு புறம் வந்து டிராஃபிக்கும் வந்து ஹெவியாக இருக்குங்க. அப்போ டிராஃபிக்கில் நம்ம ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறப்ப மைலேஜும் கொடுக்க மாட்டுது. அப்போ வந்து ஒரு மாதத்தில் பெட்ரோலுக்காகவே ஒரு பல்கான அமௌண்ட்டை நம்ம வந்து ஒதுக்குற மாதிரி இருக்குது. அப்போ பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னென்னா எலக்ட்ரிக் வந்து மாறுறோம். அது வந்து ஓகே தான். பட் அந்த மாதிரி எலக்ட்ரிக் மாறும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எக்கச்சக்கமான சாய்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்கில். அதில் எந்த வண்டி வாங்கினா உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும், அதாவது எந்த வண்டி வாங்கினா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 1,00,000 போட்டு ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1,00,000 எவ்வளோ நாளில் எத்தனை மாதத்தில் உங்களால் வந்து சேமிக்க முடியும், எது வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஒரு 4 பிராண்ட் வெஹிக்கிளை நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஏத்தரில் ரிஸ்டா, பஜாஜில் சேத்தக், டிவிஎஸில் ஐக்யூப், அப்புறம் ஃபைனலாக லெட்ரிக்ஸில் எண்டூரோ 2.0 இந்த 4 வெஹிக்கிளை நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். 4 வெஹிக்கிளில் ஸ்பெசிஃபிகேஷன் அடிப்படையில் ஒரு ப்ராக்டிக்கலாக எந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சிலிண்டர் வச்சுக்க, ஒரு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு எது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக வந்திருக்கு, எதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த வண்டி கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான வண்டி, எந்த வண்டி வாங்கினா பணத்தை உங்களால் வந்து மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கிளியரான ஐடியா கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 4 வெஹிக்கிள்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள்ஸோட பிராண்டு பற்றி நம்ம முதல்ல பார்த்துருவோம். எண்டூரோ 2.0 எண்டூரோ பொறுத்த வரைக்கும் லெட்ரிக்ஸ் பிராண்டோடது. லெட்ரிக்ஸோட பேரண்ட் யார் அப்படின்னா சார் குரூப்பு. இப்போ சார் குரூப் அப்படின்னா லிவ்கார்டு பேட்ரி வந்து நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணோம். லிவ்கார்டு பேட்ரி எல்லாருக்குமே தெரியும். அதேமாதிரி லிவ் பியூர் வாட்டர் பியூரிஃபையர் எல்லாருமே வீட்டில் வந்து யூஸ் பண்ணோம். இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த ப்ராடக்ட் எல்லாமே சார் குரூப்போட தான். கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் ஒரு பேட்ரி ஃபீல்டில், எலக்ட்ரானிக் ஃபீல்டில் 35 வருஷமாக வந்து ஃபீல்டில் வந்துருக்காங்க. கஸ்டமரோட ஃபீட்பேக்கை வாங்கி அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சார் குரூப் வந்து லெட்ரிக்ஸ் பிராண்ட் மூலமாக தான் இவி செக்மெண்ட்லேயும் உள்ளே வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த எண்டூரோ பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணுங்க. இவங்க உள்ளே வரும்போது நாட்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு ட்ராக்கில் பெரிய ரெக்கார்டு ஒன்று பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து ப்ரூவ் பண்ணாங்க. இந்த நாட்ராக்ஸ் அப்படிங்கிறது ஈவியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டஃபஸ்ட் ட்ராக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 1,25,000 கிலோமீட்டர் வந்து அந்த ட்ராக்கில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டஃப் அப்படிங்கிறப்ப சேறு சகதி இருக்கும், அதேமாதிரி வந்து நிறைய மேடு பள்ளம் இருக்கும், தண்ணி இருக்கும், ஃப்ளைஓவர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதில் வந்து ரைட் பண்ணி நாங்கள் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்டை தான் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வரும்போதே அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ரிஸ்டா பொறுத்த வரைக்கும் வந்து ஏத்தரோடது. ஏத்தர் வந்து பல வருஷமாக நம்ம இந்தியாவில் வந்து இருக்காங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் வெஹிக்கிளும் கொடுக்குறாங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வெஹிக்கிள்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து சேத்தக் பொறுத்த வரைக்கும் பஜாஜோடது. அடுத்து ஃபைனலாக வந்து ஐக்யூப் பொறுத்த வரைக்கும் டிவிஎஸோடது. பஜாஜ் டிவிஎஸ் பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டிசைன் பொறுத்த வரைக்கும் எண்டூரோ பார்த்தீங்க அப்படின்னா மாடர்னாக கொடுத்துருக்காங்க. ஒரு போல்டாக, அக்ரெசிவாக, ஷார்ப் லைன்ஸ் வந்து வருது. ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபீல் வந்து எண்டூரோ பார்த்தோன்னே வந்து வருது. அதேமாதிரி யுனிக்காகவும் இருக்குங்க. எனக்கு பர்சனலாக வந்து அந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா செம யுனிக்காக ரவுண்ட் ஷேப்பில் கீழே சென்டராக வந்து கொடுத்துருக்காங்க பேனலில். அது வந்து பார்க்க நல்லாயிருக்கு. அடுத்து ரிஸ்டா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டீசெண்டான லுக்கில் வந்துருக்கும், ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கும், அதுவுமே வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து சேத்தக் பொறுத்த வரைக்கும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த ஒரு ரெட்ரோ ஃபீலை வந்து பைக்கில் வந்து கொண்டு வருவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐக்யூப்மே வந்து ஒரு டீசெண்டான லுக்கில் வந்துருக்கும், ட்ரெடிஷ்னலாக வந்துருக்கும். ஸோ இந்த நம்ம டிசைன் பார்ட் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒருத்தருக்கு மாறும். உங்களுக்கு இப்போ 4 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த வெஹிக்கிளோட டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு, ஒரு ப்ராக்டிகாலிட்டி. ஒரு ஸ்கூட்டர் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 விஷயம் வந்து எதிர்பார்ப்போம். என்ன அப்படின்னா ஸ்கூட்டரில் வந்து திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்கணும், பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கணும், அதேமாதிரி லெக் ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் எண்டூரோவில் 42 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகங்க. நல்ல ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து வைக்கலாம், நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இவி செக்மெண்ட்டில் இதுதான் அதிகம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஏத்தரில் ரிஸ்டாவில் வந்து 34 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து நமக்கு சேத்தக் பொறுத்த வரைக்கும் 35 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. டிவிஎஸ் வந்து ஐக்யூப்பில் 30 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. இந்த 4 வெஹிக்கிளில் அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து எண்டூரோவில் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்கூட்டர் வாங்கும்போது மெயினாக எல்லாருமே என்கிட்டே வந்து கேட்பாங்க, என்னென்னா ஒரு தண்ணி கேனு, சிலிண்ட்ரு இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக முடியுமாப்பா, இந்த கால் வைக்கிற இடம் ஃப்ளோர் போர்டு ஏரியா வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குமாப்பான்னு கேட்பாங்க. ஸோ எண்டூரோ பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பேஷியஸாக தான் வந்து இருக்குது. நான் ஒரு 6 ஃபீட் வருவேன் ஹைட்டு. ஸோ என் ஹைட்டுக்கு லெக் ரூம் வந்து நல்லாயிருக்கு. கால் வந்து ஹேண்டில் பார் நம்ம யூட்டர்ன் பண்ணால் கூட எனக்கு வந்து கால் வந்து இடிக்கலை, ஹேண்டில் பார் ஃப்ரீயாக தான் மூவ் ஆகுது. அதேமாதிரி ஸ்பேஷியஸாகவும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்டர்லாம் வச்சு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் எண்டூரோவில்.
இப்போ எண்டூரோவில் கொடுத்துருக்க மாதிரியே அடுத்து வந்து நமக்கு வந்து ரிஸ்டாலையுமே நமக்கு வந்து சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஐக்யூபு செட்டாக் அது ரெண்டுலையும் வந்து நமக்கு ஸ்டைலிஷாக வந்துருக்கும். பட் சிலிண்டர்லாம் வச்சு 2 வெஹிக்கிளையும் எடுத்துகிட்டு போக முடியாது. கூடவே பார்த்தீங்கன்னா எண்டூரோவில் வந்து நமக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, சி டைப் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு எண்டூரோவில் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு யூட்டிலிட்டி பாக்ஸு, கலர்ஃபுல்லான எல்சிடி டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டாங்க. எண்டூரோவில் நமக்கு வந்து கேரியர் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. இந்த கேரியர் செட்டப் பொறுத்த வரைக்கும் 2 விதத்தில் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்று, நல்லா குண்டாக இருக்க ஒரு 2 பேர் போனால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க முடியும், கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும். சேம் டைம் வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஒரு திங்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த கேரியர் செட்டப் வந்து உண்மையிலே பெனிஃபிட்டாக வந்திருக்கும். இப்போ மற்ற வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரிஸ்டால, ஐக்யூப்லலாம் நமக்கு வந்து பேக் ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் கேரியர் செட்டப் அப்படிங்கிறது நமக்கு எண்டூரோவில் மட்டும்தான் வருது. அடுத்து வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்போம், பேட்டரி பற்றி கேட்போம். அதேமாதிரி பேட்டரி, பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணிடுவோம். எண்டூரோ பொறுத்த வரைக்கும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. மற்ற 3 ப்ராடக்ட்லையுமே நமக்கு வந்து லித்தியம் அயன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுதான் வந்து அட்வான்ஸான ஒரு பேட்டரி. லைஃப் வந்து லித்தியம் அயனோட கம்பேர் பண்ணுறப்ப எல்எஃப்இ வந்து லைஃப் அதிகமாக கொடுக்கும், ஹீட்டை வந்து நல்லா தாங்கும், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. எண்டூரோட டாப் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா 65 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும். கிரேடபிலிட்டி வந்து 16 டிகிரி வந்து கொடுக்குறாங்க. இந்த 16 டிகிரி அப்படிங்கிறது ஒரு சோலோவாக ஒருத்தர் மட்டும் வந்து ரைட் பண்ணுறப்ப 16 டிகிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இவங்க பிராண்டு பற்றி நான் வந்து சர்ச் பண்ணப்போ அந்த நாட்ராக்ஸ் அந்த டெஸ்ட் ட்ராக்ல இவங்க வந்து ரைட் பண்ண வீடியோஸ் நான் வந்து பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ரைடர் வித் பில்லியன் அவங்களோடய வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நல்லாவே இழுக்குது, அந்த புல்லிங் பவர் வந்து 2 பேர் உட்காந்து போகிறப்ப கூட நமக்கு வந்து நல்லாயிருக்கு. ரிஸ்டாவோட டாப் ஸ்பீடு 80 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும். அடுத்து வந்து சேத்தக் பொறுத்த வரைக்கும் 63லேருந்து 65 வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும். அடுத்து ஃபைனலாக ஐக்யூப் பொறுத்த வரைக்கும் 82 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும். அடுத்து வந்து நம்ம சேஃப்டி மற்றும் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோங்க. முதல்ல சேஃப்டி பற்றி வந்து பார்ப்போம். சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா எண்டூரோவில் நமக்கு வந்து 2 சைடுமே கிராஷ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் இந்த கிராஷ் கார்டு 2 சைடுமே நமக்கு வந்து வருது. இது வந்து மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் நமக்கு வந்து கிராஷ் கார்டு வந்து வராது. அடுத்து வந்து நமக்கு சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து எண்டூரோவில் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு ஐக்யூப்லையுமே சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து வரும். மற்ற 2 வெஹிக்கிள்லையுமே வந்து ஆப்ஷனலாக கொடுப்பாங்க. அடுத்து வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் எண்டூரோவில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரிமோட் இம்மொபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து செக்யூர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக மற்ற வெஹிக்கிளில் இப்போ நம்ம வந்து வண்டியை ஆஃப் பண்ணிட்டு போகிறோம், யாரோ வண்டியை வந்து திருடிட்டு போகிறாங்க அப்படின்னா ஜிபிஎஸ் மூலமாக வெஹிக்கிள் எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். இல்லைனா அலாம் செட்டப் வந்து கொடுப்பாங்க. பட் எண்டூரோவில் ஒரு படி மேலே போய் ரிமோட்டாகவே நம்ம வண்டி யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரிமோட்டாகவே வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ண முடியும். இது வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். அது வந்து நமக்கு வந்து எண்டூரோவில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து தெஃப்ட் அலாட்டு, எஸ்ஓஎஸ் அலாட்டு, ரைடு பற்றின ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஜியோ ஃபென்சிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எண்டூரோவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து காமன் தான், மற்ற வெஹிக்கிள்லையுமே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எண்டூரோவில் வந்து ஹாலிடே மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுக்குறாங்க. இது வந்து மற்ற வெஹிக்கிளில் வந்து வராது. ஹாலிடே மோட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் வண்டி நம்ம வந்து வாங்கிட்டோம், திடீர்னு ஒரு மாதம் நம்ம வந்து வெக்கேஷன் போகிறோம் இல்லை வெளில போகிறோம் அப்படிங்கிறப்ப நார்மலாக எலக்ட்ரிக் வண்டியை அப்படியே வச்சுட்டு போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி வந்து ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப நம்ம வந்து வண்டி எடுக்கிறப்ப வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகாத, பேட்டரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஷட் டவுன் ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். பட் எண்டூரோ பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மொபைல் ஆப்லேயே வந்து ஹாலிடே மோடில் போட்டு போனோம் அப்படின்னா அந்த லாஸ் வந்து பெருசாக இருக்காது. அந்த பேட்டரி ட்ரைனேஜ் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து ட்ரைன் ஆகாது. திரும்ப ஒரு மாதத்துக்கு பிறகு நம்ம வந்தால் கூட வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும், நம்ம ரன் ஆகி போக முடியும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்டூரோவில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனலாக வந்து ஹில் ஹோல்டு மற்றும் ரிவர்ஸு, நார்மலாக இது வந்து மற்ற வெஹிக்கிள்லையுமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காமன் ஃபீச்சர் தான். அடுத்து வந்து ப்ரைஸ் பற்றி பார்ப்போங்க. இதை சொல்லு, இதான் முக்கியம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். நம்ம எண்டூரோ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 84,999 ரூபாங்க. பட் இவ்வளோ காசுலாம் நீங்கள் வந்து கொடுக்க வேணாம், 60,000 கொடுத்தா போதும். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். எலக்ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பேட்டரி ஆசிய சர்வீஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக வந்து ஒரு வண்டி வாங்குறப்ப பேட்டரிக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து காசு கொடுப்போம். பட் இந்த எண்டூரோ வாங்குறீங்க அப்படின்னா பேட்டரிக்கு வந்து நீங்கள் இனிஷியலாக எடுத்தோன்னா அதிகமான காசுலாம் கொடுக்க வேணாம், 60,000 கொடுத்து நீங்கள் வந்து வண்டி வாங்கினா போதும். பேட்டரிக்கு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனாக 999 ரூபா நீங்கள் வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்குறப்ப ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா கண்டிப்பாக பேட்டரி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். இல்லை பேட்டரி போச்சு அப்படின்னா ஒரு 30,000 40,000 கொடுத்து புது பேட்டரி நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்
சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் நீங்கள் வந்து எடுக்கிறப்ப உங்களுக்கு பேட்டரிக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரு பேட்டரிக்கு மாதம் 999 ரூபா கட்டுறீங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. பேட்டரியில் ஏதோ ஒரு ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உடனே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பேட்டரியை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படவே வேணாம். இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பேட்டரிக்கு லைஃப் டைம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் இப்போ வந்து இன்ட்ரோடக்டரி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 60,000 கூட இல்லை, 58,000 ரூபா நீங்கள் வந்து காசு கட்டினீங்கன்னா போதும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நீங்கள் வந்து வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து வேணாம், பேட்டரியோடு இருக்க காஸ்ட்டே சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ இன்ட்ரோடக்டரி ஆஃபராக 90,000 பார்த்தீங்கன்னா லெட்ரிக்ஸ் வந்து எண்டரோ வெஹிக்கிள் வந்து கொடுக்குறாங்க. மற்ற காம்படிட்டர்ஸோட வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஸ்டா பொறுத்த வரைக்கும் 1,13,000 ரூபா ப்ரைஸ் வந்து வரும். அடுத்து வந்து நமக்கு சேத்தக் பொறுத்த வரைக்கும் 1,02,000 ரூபா வரும். ஃபைனலாக ஐக்யூப் பொறுத்த வரைக்கும் 1,07,000 ரூபா ப்ரைஸ் வரும். 4 வெஹிக்கிளோட ப்ரைஸுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்டூரோ பொறுத்த வரைக்கும் மற்ற காம்படிட்டிவ் வெஹிக்கிளை விட ஒரு 12,000லேருந்து 25,000 வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்குது. அதுலேயும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப யாருக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னா, சில பேர்கிட்ட இனிஷியலாகவே வந்து 1,00,000 ரூபா காசு இருக்காது. பட் வந்து பெட்ரோல் வேணாம், எலக்ட்ரிக் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இனிஷியல் காஸ்ட் வந்து கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த எண்டரோ வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா வந்து ஒரு 58,000 காசு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் கிடச்சிரும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு வந்து வண்டி பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலாக செம்ம ஸ்போர்ட்டிவாக வந்துருக்கணும். அதேமாதிரி ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு 4 பேர் வந்து திரும்பி பார்க்கணும். அந்த மாதிரி சேம் டைம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவும் ஒரு திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். சேஃப்டியாகவும் இருக்கணும், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் இருக்கணும். மெயினாக ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்டரோ 2.0 உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்துருக்கும். ஸோ எண்டரோ பற்றியும் எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிட்டேன். மற்ற வெஹிக்கிள்ஸ் பற்றியும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டோம். நான் சொன்னதையும் தாண்டி ஷோரூம் போயிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எண்டரோ 2.0 நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். இப்போ இதை தாண்டி மற்ற 3 வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எண்டரோ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.